கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிக்கிரி மிக்கிரி கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் கரீனாக்காரன் பிரேம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம அந்த பிரேம் சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்காருக்குள்ள போய்க்கலாம். இது வந்துட்டு எப்படி இந்த மாதிரி 6 இந்த மாதிரி நம்பர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம ஐடிக்கு டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு பண்ணுறான். இது எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு அந்த ஐடிக்கு வந்துட்டு 67,000 சம்திங் டைமண்ட் செலவு பண்ணியிருக்கிறதுனால பிரேம் 6 அப்படி சொல்லி கொடுத்துருக்குறான். இதே நீங்கள் 70,000 அந்த மாதிரி டாப் பண்ணியிருந்தீங்க செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரேம் 7 அப்படி சொல்லி கொடுத்துருப்பான். அதை வச்சு அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ இதுதான் அது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிஃப்ட் ஒன்று தரான். இது வந்துட்டு பர்த்டே கிஃப்ட்டு. இது வந்துட்டு எல்லோரும் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எடுக்கலைன்னா நம்ம வீடியோவில் அது எப்படி நம்ம சேனலில் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சு அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அனிவர்சரிக்கு வந்துட்டு அது அந்த மாதிரி அனிவர்சரிக்கு டைமண்டு, தீபாவளிக்கு டைமண்டு அந்த மாதிரிலாம் கொடுக்குறான். ஸோ வேறு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒவ்வொரு இந்த மாதிரி நீங்கள் பிரேம் 1 அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த இது மட்டும் கிடைக்கும், இந்த பேனர் மட்டும் கிடைக்கும். நீங்கள் பிரேம் 2 போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கிஃப்ட்டு, பர்த்டே கிஃப்ட்டு, இந்த மாதிரி கிஃப்ட்டு எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். பிரேம் 1 இருந்தால் அந்த கிஃப்ட்லாம் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் பிரேம் 2 போயிட்டீங்கன்னா அந்த கிஃப்ட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் பிரேம் 3 போயிட்டீங்க அப்படின்னீங்க இந்த க்ளோவால் கொடுத்துருவாங்க. இந்த க்ளோவால் நீங்கள் பிரேம் 3 போயிட்டீங்கன்னா இன்னும் 3 இருக்கும். நீங்கள் பிரேம் 4, பிரேம் 6 அந்த மாதிரி எல்லாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பிரேம் இருக்கீங்களோ அதோட நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பிரேம் 4 போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு எமௌண்ட் கொடுத்துருவோம். எமௌண்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆரேவா இங்க படுத்து என்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. அதெல்லாம் கைஸ். ஸோ இந்த எமௌண்ட் நல்லா இருக்கு. நம்ம 6 போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம பேர் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த அவதார் வந்துட்டு இந்த ஒன்று கொடுத்துட்றோம். பிரேம் மாதிரி இந்த அவதார் ஒன்று கொடுத்துட்றோம். அப்புறம் 5 போயிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அவங்களோட பேர் வந்துட்டு கோல்டன் கலர் ஒரு மாதிரி ஜிடின்னு மினுக்குது கைஸ். பாருங்க, இது என்கிட்ட இருக்குது. நான் 6 போனதுனால என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் 5 அதுக்கப்புறம் இருக்க பிரேம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க கைஸ். நீங்கள் அதுக்கப்புறம் 6 போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி கோல்டிஸாக ஒரு மாதிரி டைமண்ட் பறக்குது பார்த்தீங்களா, அந்த கொடுத்துருவாங்க. நீங்கள் 7 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஈவெண்ட் வந்துட்டு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். இப்போ பிரேம் 5, 4 அந்த இடத்துல இருக்கவங்களுக்குலாம் லேட்டாக வரும். நீங்கள் 7 போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஈவெண்ட்லாம் முன்னாடியே வந்துடும். மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஈவோ பண்டில், ஈவோ கன்னு இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் மொத்தமாகவே ஒரு டைமண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் சுற்றி எடுக்க தேவையில்ல, இந்த மாதிரி மொத்தமாகவே மொத்தமான ஒரு டைமண்டை போட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் 8 வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 8 வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு அவதார், அந்த அவதாரை சுற்றி ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போட்டுங்க காஸ்டியூமை வேறு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதோ கொடுத்துருக்கான் போல. ஆமாம், நீங்கள் ரெக்வஸ்ட் டு ஷேர் அவுட்ஃபிட். அந்த மாதிரி நீங்கள் 8 போட்டிருந்தீங்க, 8 ஃப்ரேம் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களோட காஸ்டியூமை ஷேர் பண்ணிக்கலாம் போல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விளாண்டுட்டு இருக்கும்போது லாபியில் உங்கள் பேர் அப்படி 8 ஃப்ரேம் போட்டு அந்த மாதிரி காட்டும் கைஸ். அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் விளாண்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி காட்டும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த இது. அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமாக கயனாகரை ஒன்று என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து டைமண்ட்ஸ் அதிகமாக கொடுங்கிறதுக்காகவே இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்துருக்குறேன் கைஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க. ஸோ நான் 6வது ஃப்ரேமில் இருக்கேன்னா நான் இதை மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே டாப்அப் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா ஒன்று மைனஸ் ஆகிடும், ஃப்ரேம் 5க்கு போயிடும். அது மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிடுச்சுன்னா எனக்கு கொடுத்த எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் கைஸ் இந்த பிரைமை பொறுத்த வரைக்கும். இதுதான் கைஸ் இந்த இது வந்து கொண்டு வந்துருக்கிறேன் கரீனாக்காரன். நீங்கள் டாப்அப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு எடுத்துட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நீங்களும் வாரி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். சரிங்களா?
ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.